மலையாள திரையுலகில் பாலியல் துன்புறுத்தல் பெண்களுக்கு தொடர்ந்து நடந்து வருவதாக சமீபத்தில் வெளியான ஹேமா கமிட்டி ஆய்வறிக்கையானது இந்திய திரையுலகையே உலுக்கியுள்ளது. இதையடுத்து பாலியல் துன்புறுத்தல் குறித்து பல நடிகைகள் புகாரளிக்க சம்பந்தப்பட்ட நடிகர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் பிரபல நடிகரான நிவின் பாலியும் சிக்கியிருந்தார். வெளிநாட்டில் பட வாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி தன்னை பாலியல் ரீதியாக தன்னை துன்புறுத்தினார் என நேரியமங்கலத்தை சேர்ந்த பெண் ஒருவர் புகார் கூறியிருந்தார். இது தொடர்பாக எர்ணாகுளத்தில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் நிவின் பாலி மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இதையடுத்து நிவின் பாலி மீதான வழக்கு விசாரணை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றப்பட்டது. இதையடுத்து தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டுக்கு நடிகரான நிவின் பாலி மறுப்பு தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் தன்னுடைய எக்ஸ் சமூக வலை பக்கத்தில் வெளியிட்டிருந்த பதிவில், நான் ஒரு பெண்ணை துஷ்பிரயோகம் செய்ததாக ஒரு தவறான செய்தியை கண்டேன். இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதை நான் அறிந்து கொள்ளவும், இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்பதை நிரூபிக்க எந்த எல்லைக்கும் செல்ல நான் உறுதியாக இருக்கிறேன். மேலும் பொறுப்பானவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பேன் எனவும், உங்கள் அக்கறைக்கு நன்றி எனவும், மற்றபடி இந்த விவகாரம் சட்டப்படி கையாளப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த பாலியல் புகார் எழுந்தது தொடர்பாக உடனடியாக செய்தியாளர்களை சந்தித்து, என் மீது புகார் கூறிய அந்த பெண் யாரென்று எனக்கு தெரியாது. நான் அவரை பார்த்ததும் கூட கிடையாது. இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. இந்த செய்தி என் குடும்பத்தை பாதிக்கிறது. நான் தவறு செய்யவில்லை என்பதில் 100% உறுதியாக இருக்கிறேன். அதனால்தான் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பை உடனடியாக நான் நடத்துகிறேன். என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டும் உள்ளது. அதை சட்டப்படி கையாண்டு புகாருக்கு எதிராக போராடுவேன். உண்மையை நிரூபிக்க எந்த எல்லைக்கும் செல்வேன் என்றும் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் இந்த விவகாரத்தில் தற்போது திடீர் திருப்பமாக ஹோட்டல் ஆவணங்கள் வெளியாகியுள்ளன. அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி தன்னை நிவின் பாலி பாலியல் வன்கொடுமை செய்ததாக சம்பந்தப்பட்ட பெண் புகாரளித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலேயே அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இத்தகைய சூழலில்தான் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படும் நாளன்று நிவின் பாலி துபாயில் இல்லை, அவர் கேரளாவில் இருந்ததற்கான ஆதாரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. கொச்சியில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் அவர் தங்கியிருந்ததற்கான ஹோட்டல் ரசீதையும் வெளியாகியுள்ளது. நிவின் பாலி டிசம்பர் 14ஆம் தேதி மதியம் முதல் அடுத்த நாள் டிசம்பர் 15ஆம் தேதி மாலை வரை அங்கேயே தங்கியிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் குற்றம் சாட்டப்பட்ட நாளில் அவர் தன்னுடன் படப்பிடிப்பில்தான் இருந்தார் என இயக்குனரும் நடிகருமான வினித் சீனிவாசனும் தற்போது தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக மேலும் பேசிய அவர், சம்பந்தப்பட்ட பெண் புகாரில் குறிப்பிட்டுள்ள 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 14, 15 ஆகிய தேதிகளில் கொச்சியில் நிவின் பாலி எங்களுடன் தான் இருந்தார். வருஷங்களுக்கு வேஷம் என்ற படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த நேரம்தான் அது. இதனை சரிபார்க்க வேண்டுமென்றால் அங்கு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் நிவின் பாலியின் பெயரிலேயே அறை புக் ஆகி இருக்கும். அதே போல பொதுமக்கள் சூழ கொச்சியில் நாங்கள் படப்பிடிப்பும் நடத்தியிருந்தோம். அங்கிருக்கும் யாரை கேட்டாலும் சொல்வார்கள். ஆக நிவின் பாலி மீது குற்றச்சாட்டில் உண்மை இல்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார்.